अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। तत्रोच्यते अभाव इति कश्चन पदार्थः अस्ति न वा? केल्वि केक्कुरार अभावम ஒரு பதார்த்தம் இருக்கா இல்லையா? ஆத்யே அபாவஸ்ய பாவஹ இது வியாகாதः. இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சத்த இருக்குன்னு வந்து போயிடும். அப்படின்னால் சத்த இருக்குன்னா பாவ பதார்த்தமே ஆயிடும்னு இவர் சொல்றார். द्वितीये अविद्यमानस्य अभावस्य कथं पदार्थेषु गणना? அந்த பதார்த்தம் கிடையவே கிடையாதுன்னால் அப்போ பதார்த்தத்துக்குள்ள அபாவத்தை எப்படி சேர்க்க முடியும் அப்படி கேட்கிறார். அந்யதா சசசங்காதி நாமப்பி கணனீயத்வாபத்தே, இல்லாத வஸ்துவை கூட ஒரு பதார்த்தமா எடுக்கிறதா இருந்தால் சசசங்கத்தை நீங்க ஏன் எடுக்கல, பதார்த்தமா சேர்க்கல அப்படி கேட்கிறார். திரவியானாம் அனித்யத்வான் நித்திய திரவியவருத்தி விசேஷாக சசசங்க பிராயாக ஏவான். விசேஷ பதார்த்தத்துக்கு என்ன லட்சணம் சொன்னார்? நித்திய திரவியவருத்தையாக விசேஷாக, நித்திய திரவியத்தில் இருக்கக்கூடியது விசேஷங்கள்னு சொல்றார். அது தப்பு. ஏன்னா திரவியங்கள் எல்லாமே அனித்தியம். அது இவர் அப்படியே கேட்கிறார், சொல்றாருன்னு போல இருக்கு. இந்த கண்டனம் சரியில்லை, நான் சொல்றேன் அவ்வளவுதான். இவர் எப்படி எழுதுறாரு அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒன்னும் கண்டனம் பண்ண முடியாது. நான் இருக்கிற பங்கிக்கு அர்த்தம் சொல்றேன் அவ்வளவுதான். திரவியமா இருந்தா அனித்தியமா தான் இருக்கணும். அதனால திரவியங்கள் அனித்தியமா இருக்கிறதுனாலேயே அதுல இருக்கிற விசேஷங்கள் நித்தியம் எப்படி சொல்ல முடியும்? அதனால அந்த விசேஷ லட்சணம் சரியில்லைன்னு இவருடைய அபிப்பிராயம். குணகுணினோஹோ தாதாத்மியஸ்யைவ சம்பந்தத்வான் நாஸ்தி சமவாயஹ இது கஷ்டன பதார்த்தா. இது குணத்துக்கும் குணிக்கும், குணகுணினோஹோ, குணம்னா தெரியும் 24 குணங்கள், குணின்னா குணம் எதுல இருக்கோ அது குணி. இதுக்கு ரெண்டுத்துக்கும் சமவாய சம்பந்தம் இவா சொல்றார், தார்க்கிகால் சொல்றார். அது சரியில்லை, தாதாத்மிய சம்பந்தம்னு சொல்லணும். அதுக்கு என்ன பிரமாணம்னா நீலோ கடகான ஒரு விவகாரம் தெரியறது, சாமானாதிகரண்ய விவகாரம் சொல்லுவோம். அது வந்து தாதாத்மிய சம்பந்தம் இருந்தா தான் சரியாவதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தாதாத்மிய சம்பந்தம் தான் இருக்கணும், சமவாய சம்பந்தம்னு சொல்ல முடியாது. குணம் வேற குணி வேற அந்த மாதிரி இருந்தா தான் அது தனித்தனியா இருக்க முடியும்னா தான் அது சமவாய சம்பந்தம் சொல்லணும். அது சொல்றது சரியில்லை, தாதாத்மிய சம்பந்தம் தான் சொல்லணும், சமவாய சம்பந்தம் சொல்லக்கூடாதுன்னு ஸ்வபக்ஷத்திலிருந்து கண்டனம் பண்றார். குணகுணினோ தாதாத்மியஸ்யைவ சம்பந்தத்வா நாஸ்தி சமவாயஹ இது கஷ்டன பதார்த்தः. அதாச்சு. அதுக்கப்புறம் பிரம்ம பின்னஸ்ய அனித்யத்வேன நித்திய சம்பந்தஸ்ய அபாவாத். நித்தியமான ஒரு சம்பந்தம் அது சொல்லவே முடியாது. பிரம்ம பின்னமாக எல்லாமே அனித்தியம்னு சொல்லி சொல்றது. அதனால ஸ்ருத்தியர்த்தத்தை மனசில் வச்சுட்டு பார்த்தால் பிரம்ம பின்னம் சர்வம் அனித்தியம்னு வந்து போச்சு. அதனால இந்த நித்திய சம்பந்த சமவாயகான ஒரு லட்சணம் சொல்றாரு, நித்தியமாக ஒரு சம்பந்தமே இருக்க முடியாது. அடுத்த போல நித்தியம் ஏகம் அநேகானுகதம் ஹி சாமான்யம், அங்கேயும் அதுதான் குழப்பம். சாமான்யம் ஒரு பதார்த்தத்தை ஒத்துருக்கார், அதுவும் வந்து நித்தியம் நித்தியம் சொல்றார். அது நம்மளால ஒத்துக்க முடியாது. ஏன்னா நித்தியம் ஏகம் அநேகானுகதம் ஹி சாமான்யம், நித்தியத்துவ ஏகத்துவ சர்வகதத்துவானாம் பிரம்ம தர்மானாம் அந்யத்ர அசம்பவாத் நித்தியத்வாதி கடிதம் சாமான்யம் நாஸ்தியேவான்னு சொல்றார். அந்த நித்தியத்துவம் வந்து பிரம்மத்துக்கு தான் ஒத்துக்க முடியும், வேற எல்லாமே அனித்தியம்னு சொல்லி சொல்றது. அதோன்யது அர்த்தம்னு சொல்லி இருக்கு. அதனால இந்த சாமானியத்தை தார்க்கிகால் நித்தியமா சொல்றது அது தப்பு. யதா கடாக அனித்யாக ததா கடத்துவம் அப்படி அனித்தியமேவா. கடம் அனித்தியமா இருந்தா அதுக்கு எல்லா கடத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு தர்மம் தானே கடத்துவம், அதுவும் அனித்தியம் தான் சொல்லணும். ஏன்னா கடத்துல தானே கடத்தம் இருக்கு. கடம் அனித்தியமாச்சே,
அப்ப அதுல இருக்கிற கடத்துவம் எப்படி நித்தியமாயிடும்னு கேக்குறார். பிரளயே சர்வகட நாசே கடத்துவசியாபி நாசா. பிரளய காலத்துல எல்லா கடங்களும் நசிக்கிறது. அப்படி இருக்கிறச்சே அந்த கடத்துவம் நிக்குமா எங்கேயாவது? அதுவும் நிக்காது. அதனால கடத்துவத்துக்கும் நாசம் ஒத்துண்டுதான் ஆகணும். நகி சுவாசிரியம் கடம் வினா கடத்துவம் வர்த்ததே. தன்னுடைய ஆசிரியம் இல்லைன்னா தன்னால நிக்க முடியுமா? முடியாது. ததா இந்த கண்டனம் சரியா இருக்கு. ததா கடத்துவ குட்யத்வாதி ஜாத்தியந்தர சத்பாவாத் ந கடத்துவஸ்ய ஏகத்துவம். உண்மையா தார்க்கிகால் என்ன சொல்லுவார், இந்த கடத்துவமானது கடங்கள் இல்லைன்னா கூட கடத்துவம் எங்க நிக்கிறதுன்னு கேட்டா காலத்தில் நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. காலிக சம்பந்தேன காலத்தில் இருக்கும், அவ்வளவுதான். ஒரு வஸ்துக்கு ஒரு சம்பந்தத்தினால ஒரு ஆசிரியம், இன்னொரு சம்பந்தத்தினால இன்னொரு ஆசிரியம் இருக்கலாம், அதனால விரோதம் இல்லை. அப்போ ஒரு சம்பந்தத்தினால இது ஒரு ஆசிரியம் போயிடுத்துனால் அந்த வஸ்து நசிக்கணும் என்றது கிடையாது. இன்னொரு சம்பந்தத்தினால இன்னொரு ஆசிரியத்தில் நிற்கலாம் இல்லையா? அப்படி வரலாம் இல்லையா? இப்ப நமக்கு சாதாரணமா கிரகம் என்றது ஒரு ஆசிரியம், இன்னொரு வேற ஒரு ஆசிரியம் இருக்க வச்சுக்கோங்க. அந்த கிரகத்துல நிற்க முடியாதுன்னா அந்த இன்னொரு ஆசிரியம் இருக்குன்னா அங்க போயிடுவாங்க. அந்த மாதிரியில ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி இவங்க என்ன தார்க்கிகால் என்ன சொல்லுவார், இந்த கடத்துவம் பிரளய காலத்து எங்க நிக்கிறதுன்னு கேட்டா காலத்தில் நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. காலம் காலேதி திஷ்டதி கடத்துவம்னு சொல்றார். அதனால கடத்துவத்தை கடம் அநித்தியமா இருந்தாலும் கடத்துவம் நித்தியம் தான் சொல்லுவாங்க. சரி, இவர் அந்த அளவுக்கு போல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நிற்கிறார். அங்கதான் சொல்லியிருந்தே போயிடுறார். அடுத்தது என்ன சொல்றார், ததா கடத்துவ குட்யத்வாதி ஜாத்தியந்தர சத்பாவாத் ந கடத்துவஸ்ய ஏகத்துவம் சொல்றார். அது எப்படி அந்த கண்டனம் சரியா இருக்குமா? சரியா இருக்காது. ஏன்னா கடத்துவம் ஏகம் இவர் தார்க்கிகால் எந்த அபிப்பிராயத்தில் சொல்றதுனால் கடத்துவம் ஒண்ணுதான், குட்யத்துவம் இன்னொரு ஜாதி, விருட்சத்துவம் இன்னொரு ஜாதி, படத்துவம் இன்னொரு ஜாதி, ஜாதிகள் நிறைய இருக்கு. ஆனா கடத்துவம் என்ற ஜாதி ஒண்ணுதானே, எல்லா கடத்திலையும் இருக்கக்கூடிய கடத்துவம் ஒண்ணுதானே, அது வச்சிருந்த கடத்துவம் ஒண்ணுன்னு சொல்றார். இவர் கண்டனம் பண்ணும்போது எப்படி பண்றாருன்னா கடத்துவ குட்யத்வாதி ஜாத்தியந்தர சத்பாவா, ஜாதிகள் நிறைய இருக்கு. அப்ப ஜாதி ஏகம் எப்படி சொல்ல முடியும்? சாமானியம் ஏகமேவான்னு எப்படி சொல்ல முடியும்? நிறைய சாமானியங்கள் இருக்கேன்னு கேட்கிறார். அதனால கண்டனம் ஆகாது. அந்த கண்டனம் சரியில்லை. சரி இருக்கட்டும். घटादिषु घटस्य अननुगतत्वात् अनेकानुगतत्वम् अपि नास्ति. घटादिषु घटस्य अननुगतत्वात् वा? அதுவும் சரியில்லை. घटादिषु घटत्वस्य अननुगतत्वाன்னு சொல்லணும். ஆனா घटादिषु घटत्वம் அனுகதம் தானே. घटादिषु घटत्वस्य अननुगतत्वाன்னு சோதனம் பண்ணணும் முதல். அது அனனுகதம் சொல்லக்கூடாது, அனுகதம் தான் இருக்கு. அனுகதம்னா என்ன அர்த்தம்? ஒரே கடத்துவம் எல்லா கடத்திலையும் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லைன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த இதுவும் சரியில்லை. தஸ்மாத் நாஸ்தி சாமானியம் இது கஷ்டன பதார்த்தா. சரி, கடத்வாதிஸ்து கடாதி தர்ம ஏவா. சரி ஒத்துக்கிறோம், கடத்வாதிஸ்து கடாதி தர்ம ஏவா. தார்க்கிகால் கூட ஒத்துருக்கார். கடத்துவம் கடஸ்ய தர்ம. அதனால என்ன வந்து போச்சு, அதாவது ஒத்துக்கிற விஷயம் தானே. சரி, சுதந்திர பதார்த்தம் தார்க்கிகால் சொல்றது அது சரியில்லைன்ற மாதிரி கண்டனம் தோன்றது. ஆனா தார்க்கிகால் சுதந்திர பதார்த்தம் சொல்லும் பொழுது தனித்தனியா இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் இல்லை. இப்போ திரவியம் தான் சுதந்திரமா இருக்கு. ஆக்சுவலா குணங்கள் எங்க இருக்கு? திரவியத்தில் இருக்கு. கர்மா எங்க இருக்கு? அதுவும் திரவியத்துல தான் இருக்கு. சாமானியம் எங்க இருக்கு? திரவியத்திலையும் குணத்திலையும் கர்மத்திலையும் இருக்கு. விசேஷம் எங்க இருக்கு? திரவியத்துல தான் இருக்கு. சமவாயம் எங்க இருக்கு? திரவியத்திலையும் குணத்திலையும் எல்லாத்திலையும் இருக்கு. அபாவம் இங்கதான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே சுதந்திரமா நிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. ஒண்ணு ஆசிரியிச்சு இன்னொன்னு நிக்கிறது. பதார்த்தங்கள் வேற வேறன்னு சொல்றவாளுடைய அபிப்பிராயம் என்னன்னா, அந்த புத்தி வேற இருக்கு இல்லையா? திரவியம் என்ற புத்தி வேற,
அதுல இருக்கிற குணம் என்ற புத்தி வேற. அந்த திரவியத்தை தவிர்த்து இன்னொரு இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லவே மாட்டார். ஆனால் இவர் எப்படி நினைக்கிறார், அந்த பதார்த்தம் சுதந்திர பதார்த்தம்னு சொல்லணும்னால் எல்லாமே தனித்தனி சுதந்திரமா இருக்கணும். அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அதனால இதெல்லாம் சுதந்திர பதார்த்தம்னு சொல்ல முடியாதுன்னு இவருடைய அபிப்பிராயம். பதார்த்தானாம் சப்தத்துவ நியமோபி நயுக்தா சக்தி ரூப பதார்த்தாந்தர சத்பாவா. 7 தான் பதார்த்தம் இவர் சொல்றாரு, அதுவும் தப்பு. ஏன்னா சக்தியின் ஒரு பதார்த்தத்தை ஒத்துண்டாகணும். மீமாம்சகாலும் வேதாந்திகளும் சக்தி என்ற பதார்த்தத்தை ஒரு எக்ஸ்ட்ரா பதார்த்தத்தை ஒத்துருக்கார். அது தார்க்கிகால் ஒத்துக்கல. அதனால அவளுடைய சித்தாந்தம் தப்புன்னு சொல்றார். நஹி தத் சக்தி தத்ரூபைவா இது வக்துமிருகம். அந்த சக்தி என்றது அந்த பதார்த்தத்தினுடைய சொரூபம் தான், அப்படி சொல்ல முடியுமா? முடியாதுன்னு சொல்றார். ஏனால் அக்னி சக்தி இயம் அக்னி சக்திரியம் அக்னிரயம் இத்த அனுபவ விரோதா. அக்னி வேற அக்னி சக்தி வேறேன்னு அனுபவம் இருக்கு. இந்த மாதிரி அனுபவத்தை வச்சுதானே 7 பதார்த்தங்களை நிரூபணம் பண்றார். அதனால இப்ப கடம் வேற கடத்துவம் வேற என்று சொல்ற மாதிரி அக்னி வேற அக்னியோட சக்தி வேறேன்னு தான் சொல்லணும். அதனால சக்தி என்றது அதிரிக்த பதார்த்தமா ஒத்துதான் ஆகணும்னு சொல்றார். பிரம்மசக்தேர் அஜ்ஞானஸ்ய மாயாதி பர்யாயஸ்ய திரவியாதி பதார்த்தாந்தர்பாவ அனௌச்சித்யாச்ச. பிரம்மசக்தேர் அஜ்ஞானஸ்ய, அஜ்ஞானம் பிரம்மத்தினுடைய சக்தின்னு நமக்கு பிரசித்தமா இருக்கு. மாயாதி பர்யாயஸ்ய, மாயைக்கு பர்யாயம் அஜ்ஞானம் என்றது. அதனால திரவியாதி பதார்த்தாந்தர்பாவ அனௌச்சித்யா, அது திரவியாதி பதார்த்தங்களுக்குள்ள இந்த சக்தியை சேர்க்கவும் முடியாது. திரவியாதி காரணபூதாகிசா, எல்லா திரவியங்களுக்கும் காரணபூதமானது இந்த பிரம்மத்தினுடைய சக்தி. அப்புறம் சொல்றார், அத திரவியானாம் நவத்துவ சங்கியா நியமோபி நயுக்தா அந்தகாரோயம் இத்த அனுபவ சித்தஸ்ய அந்தகாரஸ்ய திரவியாந்தரஸ்ய தத்துவா. அந்தகாரம் தமசு அதிரிக்தமாக திரவியமாக நினைக்கணும். இருட்டு, வேதாந்திகள் இருட்டை செப்பரேட்டா ஒத்துக்கிறார் இல்லையா, அதனால அது வச்சு கண்டனம் பண்றார். திரவியாந்தரம் தனி இருக்கு, இது சுதந்திரமா திரவியமா இவா ஒத்துக்கிறது இல்லை. அதனால அவளுடைய மதம் தப்பு. நச்ச தேஜோபாவேன கதார்த்ததா. இப்போ தமசுனா தேஜோபாவம்னு வச்சுக்கலாமே, தேஜஸினுடைய அபாவம் தான் தமசு. அபாவம் ஒரு தனி பதார்த்தத்தை தார்க்கிகால் ஒத்துன்னு இருக்கார், தேஜஸையும் ஒத்துன்னு இருக்கார். அப்ப தேஜஸினுடைய அபாவம் தான் தமசுன்னு சொல்லணும். தமசு அதிரிக்த பதார்த்தம் கிடையாதுன்னு சொல்லாமே. கேட்டா அதுக்கு கண்டனம் சொல்றார், தேஜோபாவோயம் இத்தனுபவாத். அந்த தமசு இருக்கும் பொழுது இது தேஜஸினுடைய அபாவம் தான் என்ற அனுபவம் கிடையாதுன்னு சொல்றார். ஏன் கிடையாது? இருக்கே, நமக்கு அனுபவம் இருக்கே. இருட்டு இருக்கிற சமயத்துல வெளிச்சம் இல்லை என்ற அனுபவம் எல்லோருக்குமே இருக்கு இல்லையா? லைட் கிடையாது என்ன சொல்றோம்? கேட்டா சொல்றார், அனுபவசிய வாங் மாத்திரேன துரபலாபத்வாச்சா. இருக்கட்டும், அந்த மாதிரி அனுபவம் இருந்தாலும் தமசுன்னு ஒரு தனி அனுபவம் கூட இருக்கு இல்லையா? அது இல்லையே சொல்ல முடியுமா? ஒரு பாவரூபமாக ஒரு பதார்த்தம் அனுபவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு நமக்கு. அத நீங்க இல்லைன்னு நீங்க சொல்றதுனால மட்டும் நம்மளால ஒத்துக்க முடியாது. அனுபவசிய வாங் மாத்திரேன துரபலாபத்வாச்சா. வாங் மாத்திரேன சொன்னா நீங்க சொல்றதுனால மட்டும் நம்மளுடைய அனுபவத்தை மாத்திக்க முடியாது. ததா திரவியேஷு ஆத்மனஹ பரிகணனம் அயுக்தம். திரவியங்கள் என்னென்ன கேட்டா பிருத்திவி, தேஜஸ், ஜலம், வாயு, ஆகாசம். பிருத்திவிய தேஜோ வாயு ஆகாச கால திக ஆத்ம மனாம்சி நவைவான்னு சொல்றார். ஆத்மாவுன்னு ஒரு திரவியமா வச்சுன்றது, அது சரியில்லைன்னு சொல்றார். என்ன காரணம்? திரவியேஷு ஆத்மனஹ பரிகணனம் அயுக்தம். நிர்குணஸ்ய ஆத்மனஹ குணவத் திரவியத்வா சம்பவா. ஆத்மாவு நிர்குணம் தானே, அதனால திரவியத்தினுடைய லட்சணம் என்ன? குணவத் திரவியம். குணவத்துவம் திரவியஸ்ய லட்சணம்னு இருக்கு. ஆத்மனி குணம் நாஸ்தி. நம்ம சொல்றோம் இதெல்லாம் நம்மளுடைய பட்சம் ஒரு சிஸ்டத்தை வச்சுன்னு அவளுடைய சிஸ்டத்தை கண்டனம் பண்றது, அவ்வளவுதான். இது தனி சிஸ்டம், அது வேற ஒரு சிஸ்டம், அவ்வளவுதான். உண்மையா பார்த்தா என்ன இருக்கும்? அது இந்த ஸ்ருதி சுவாரஸ்யத்தை கவனிக்காமல் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்க, அவ்வளவுதான். அது இந்த மாதிரி கண்டனம் பண்றதுக்கு ஒன்றும் உபயோகம் இல்லை.
நம்ம ஸ்ருதி சம்பிரதாயத்தை வச்சுட்டு பார்த்தா திரவியம் இல்லை வேண்டாம் அவ்வளவுதான். அவ குணத்தை ஒத்துண்டு தானே இருக்காங்க ஆத்மாவில லோகத்துல. வியாபகாரிக திருஷ்டியில் பார்த்தா நமக்கு என்ன சொல்லணும், ஆத்மாவில குணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? நமக்கும் ஒரு வியாபகாரிக திருஷ்டியில பார்த்தால் ஆத்மாவில் குணம் இருக்கு. அந்த குணத்தை வச்சுட்டு ஆத்மா திரவியம்னு சொன்னா என்ன தப்பு? சொல்லலாமே. ஒரு தார்க்கிக ரீதியில சொல்றதா இருந்தால் அது சொல்றதுனால ஒன்னும் அபத்தம் ஒன்னும் வராது. சரி, பாரமார்த்திகமா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு இவர் கண்டனம் பண்றார். திரவியேஷு ஆத்மனா பரிகணனம் அயுக்தம், நிர்குணஸ்ய ஆத்மனா குணவத்த திரவியத்துவா சம்பவாத். திரவியம்னா குணவத்தா இருக்கணும், ஆத்மாவில குணம் கிடையாது, அதனால திரவியம் இல்லை. அவித்யா சக்தி ரூபஸ்ய காலஸ்ய ந திரவியாந்தரத்துவம். காலம் என்றது அவித்யினுடைய ஒரு சக்தி, அதனால அது ஒரு திரவியம்னு சொல்ல முடியாது. உண்மையா அவித்யினுடைய சக்தின்னு சொல்லல, அவித்யா சைதன்ய சம்பந்தா காலகான்னு சொல்ற. வேதாந்த கிரந்தத்துல பிரம்மானந்த சுவாமிகள் எல்லாம் அப்படிதான் சொல்ற. ஏன்னா காலம்னு ஏதோ ஒண்ணு அனாதியா வச்சுக்கணும், அது தனியா ஒத்துக்கிறதுக்கு சிரமமா இருக்கும், கௌரவம் என்ற தோஷம் வரும். அதனால ஏற்கனவே அனாதி ஷட்கம் வச்சுருக்கா இல்லையா வேதாந்தத்துல, ஜீவ ஈசோ விசுத்தா சித் ததா ஜீவேஷயோர் பிதா அவித்யா தத் சிதோர் யோகா ஷடஸ்மாகம் அனாதயான்னு இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒன்னா சேர்க்கணும். அதனால அவித்யா சைதன்ய சம்பத்த ஏவ காலகான்னு சொல்லியிருக்கார். இவர் அவித்யினுடைய சக்தின்னு சொல்றார். எப்படியோ காலம் ஒரு திரவியாந்தரம் இல்லைன்றது வாஸ்தவம் தான். ஆகாச அவாந்தர பேதஸ்ய திக் பதார்த்தஸ்ய திரவியாந்தரத்துவம். திக்கு என்றது புது திரவியம் இல்ல, ஆகாசத்தினுடைய ஒரு அவஸ்தாந்தரம் தான் திக்குன்னு சொல்றது. ஆகாசத்திலேயே சேர்த்துக்கலாம் சொல்ற. கிஞ்ச திரவியேஷு அந்தக்கரணமேவ பரிகணனீயம் மன ஆதி சதுஷ்டய பிரகிருதித்வா தஸ்யா. அந்தக்கரணம் தான் திரவியத்தோட திரவியம் சொல்லும் பொழுது இப்போ மனசுன்னு கொண்டு போய் முடிக்கிறார் இல்லையா, பிருத்திவிய தேஜோ வாயு ஆகாச கால திக ஆத்ம மனாம்சின்னு முடிக்கிறார். அந்த மனசுன்னு சொல்லக்கூடாது, அந்த சமயத்துல அந்தக்கரணம் சொல்லணும்னு இவருடைய அபிப்பிராயம். என்ன காரணம்? மன ஆதி சதுஷ்டய பிரகிருதித்வா, மனசு புத்தி அகங்காரம் சித்தம், இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை தானே அந்தக்கரணம். அதனால அந்தக்கரணம் தான் சொல்லி ஆகணும். இது வேதாந்த திருஷ்டியில சொல்லும் பொழுது அப்படி, அவ்வளவுதான். மனோகிரகணேத்து புத்தியாதி சித்தர் நபவத்தியவா. புத்தி இதெல்லாம் எங்க சேர்க்க முடியும்? புத்தி சித்தம் இதெல்லாமே எங்க சேர்க்க முடியும்? மனசுல சேர்க்க முடியாதே. அதனால மனசு மற்றும் சொன்னால் இந்த புத்தியையும் சித்தத்தையும் சேர்க்க முடியாம போயிடும். அதனால எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா அந்தக்கரணம் சொல்லணும், அப்படி சொல்லி இருக்கணும்னு இவருடைய அபிப்பிராயம். கடகிரகணே ஷராவாத்திய அசித்திவது. கடம் சொன்னா ஷராவத்தை எடுத்துக்க முடியுமா? அதனால கடத்தையும் ஷராவத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா மிருத்துன்னு சொல்லணும் என்ற மாதிரி மனசு புத்தி அகங்காரம் சித்தம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்னா அந்தக்கரணம்னு சொல்லணும். அந்தக்கரணம் ஒரு திரவியம், அதனுடைய பல விற்த்திகள், மனசு புத்தி அகங்காரம் சித்தம் எல்லாம் விற்த்திகள். அதனால அந்த கரணத்தை பிரகிருத்தின்னு சொல்லலாம். அந்த பிரகிருத்தியத்தான் எடுத்து சேர்க்கணும். ஏதோ ஒண்ணு சொல்றதா இருந்தா அந்த கரணம் சொல்ல வேண்டியதா இருக்கு, மனசுன்னு சொல்றது சரியில்லை. தஸ்மாத் அந்த கரணம் ஏவ திரவியம் நது மனஹா. சரி இருக்கட்டும். அथवा மனோ புத்தி சித்த அகங்காராஸ் சத்வாரோபி திரவியாண்யேவா இது குதஸ்தத் அனுக்தி. எல்லாமே இல்லைன்னா என்ன சொல்லணும், எல்லாமே தனித்தனியா சொல்லணும். மனஹா புத்தி அகங்கார சித்தம் நாலா பிரிச்சு சொல்லணும். ததா ஜீவஸ்ய அனித்ய ஞானாதி குணகத்துவ லட்சணம் அயுக்தம் நிர்குணத்துவா தஸ்யா. இந்த ஜீவன் என்றவன் அதுவும் நிர்குண பதார்த்தம் தானே, அதனால அனித்ய ஞானம் ஜீவன்ல இருக்குன்னு சொல்றது தப்பு. இதெல்லாம் பாரமார்த்திக திருஷ்டியை வச்சுன்னு சொல்றார். அதையவ பிரதிசரீரம் பேதோப்பி அனுச்சிதா நிர்குணஸ்ய சைதன்யஸ்ய ஏகத்வா. நிர்குணமான சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யமும் நிர்குணம் தான், அசங்கோஷயம் புருஷான்னு ஸ்ருதி இருக்கிறதுனால ஜீவ சைத்தன்யமும் உண்மையா பார்த்தா நிர்குணமா தான் இருக்கு. அதனால அதுக்கு பேதம் இருக்க முடியாது. அதனால பிரதிசரீரம் பின்னஹா, ஜீவாத்மா பிரதிசரீரம் பின்னஹான்னு தர்க்க சங்கிரகத்தில் இருக்கு. அது சொல்ல முடியாது.
தெரியக்கூடிய பேதம் ஔபாதிக பேதம் சொல்லணும், வாஸ்தவமாக பேதம் சொல்ல முடியாது. ஈஸ்வரஸ்ய நித்திய ஞானாதி குணகத்துவக்கு அசித்தம். ஈஸ்வரனுக்கு நித்திய ஞானம் இருக்குன்னு இவர் சொல்றார் தார்க்கிகால். அதுவும் சரியில்லை. என்ன காரணம்? ஈஸ்வர ஞானத்தின் நித்தியத்துவே சதாபி சிருஷ்டி தேவசியா. ஆமா, ஈஸ்வர ஞானம் அனித்தியம்னு சொல்லணும். அது வேதாந்தத்துல ஒன்றும் விரோதம் இல்லை. ஈஸ்வரனுக்கு ஒண்ணும் இல்ல, இது ஸ்வரூப ஞானம்னு வச்சுட்டு பார்த்தா எல்லாமே நித்தியம்தான். இல்ல விருத்தி ஞானம்னு வச்சுட்டு பார்த்தா அது அனித்தியம். ஜீவனுடைய ஞானமும் அனித்தியம், ஈஸ்வரனுடைய ஞானமும் அனித்தியம். அது அந்த விருத்தி ஞானத்தை அனித்தியமா தான் வச்சுக்கணும். இல்லைன்னா சிருஷ்டி சொல்ல முடியாது. காதாஜித்கி சிருஷ்டி, காதாஜித்கா சிருஷ்டி தத ஈக்ஷதா. அது ஒரு குறிப்பிட்ட சமயத்துல அது பரமாத்மா சைதன்யம் பிரம்மா ஐக்ஷதா ஈக்ஷணம் கிருத்தவத்தது இருக்கு. அப்ப அந்த ஈக்ஷணம் நடக்கும் பொழுதுதான் சிருஷ்டி. அதுக்கு முன்னாடியும் சிருஷ்டி இல்லை, அதுக்கப்புறம் கூட சிருஷ்டி இல்லை. அதனால அந்த ஈக்ஷணம் என்றது சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கு. சிருஷ்டிக்கு ஒரு க்ஷணம் முன்னாடி இருக்கு அந்த ஈக்ஷணம். இந்த ஈக்ஷணம் ஒரு ஞானம் தானே. அது எப்பொழுதும் இருக்குன்னு சொன்னா எப்பொழுதும் சிருஷ்டி தான். சிருஷ்டிக்கு அழிவே இல்லாம போயிடும். தத ஈக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேயா இது ஈஸ்வர சங்கல்பஸ்ய நித்தியத்துவேன சங்கல்பாந்தர ஜன்ன பிரயுக்த நாசாயோகா. வேற எந்த விதமான சங்கல்பமும் ஈஸ்வரனுக்கு இருக்க முடியாதுன்னு வரும். இந்த ஒரே ஒரு சங்கல்பம் தான் எப்பொழுதும் இருக்குன்னு வரும். அது வர முடியாது. அதனால ஈஸ்வர ஞானத்தையும் அனித்தியமா தான் ஒத்துக்கணும். ஆத்மனஹ சர்வ மூர்த்த திரவிய சயோகித்வ ரூபம் விபுத்துவம் அப்படி அயுக்தம். விபுத்துவம் சொல்றாரே தார்க்கிகால். அதுக்கு என்ன லட்சணம்? சர்வ மூர்த்த திரவிய சயோகித்வம். அப்ப ஆத்மாவுக்கு விபுத்துவம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு சொல்லணும். ஆனா இந்த மாதிரி விபுத்துவம் ஆத்மாவுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? அசங்க அனவயவ ஸ்வப்பிரகாசஸ்ய ஆத்மனஹ சயோக அசம்பவ. இந்த சயோகம் வர முடியாது. அசங்கமா இருக்கு ஆத்மா, அனவயவமா இருக்கு, ஸ்வப்பிரகாசமா இருக்கு. அதனால இந்த ஸ்வப்பிரகாசம் இருக்கு இங்க சொல்லணும். அசங்கம் என்ற ரைட்டு அனவயவமா இருந்தால் சயோகம் வர முடியாது. அது வாஸ்தவம் தான். ஏன்னா சயோகம் சொன்ன ஒரு பார்ட்ட, ஒரு வஸ்துவினுடைய ஒரு பார்ட்ட இன்னொரு வஸ்துவினுடைய ஒரு பார்த்தோட சம்பந்தப்படுறது தானே சயோகம். அப்பதான் சயோகம்னு சொல்ல முடியும். பார்ட்டுனா என்ன? பார்ட்டுனா அவயவம் தான். இப்போ ஒரு ரெண்டு புஸ்தகத்துக்கு சயோகம் வர்றதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரெண்டு ஹஸ்தத்வய சயோகம் வருதுன்னா அந்த ஹஸ்தத்தினுடைய ஒரு போர்ஷன் இன்னொரு ஹஸ்தத்தினுடைய ஒரு போர்ஷனோட சேர்றது. இதுக்கு போர்ஷன் இருக்கணும். போர்ஷன் இல்லாத ஒரு வஸ்துவுக்கு சயோகம் சொல்ல முடியாது. ஆத்மாவுக்கு நிரவயவத்துவா இப்படி சொல்லணும். இது அந்த தார்க்கிகனே கண்டனம் பண்ணும்பொழுது உண்மையை அப்படி சொல்லணும்னால் தார்க்கிக சித்தாந்தத்திலேயே இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு கண்டனம் பண்ணணும். அப்பதான் அது சரியான கண்டனம். இந்த கண்டனம் சரியா இருக்கு. ஆத்மனஹ விபுத்துவம் வக்தவியம் சேத் சர்வ மூர்த்த திரவிய சயோகித்துவம் விபுத்துவம்னு சொல்ல முடியாது என்றது வாஸ்தவம். இதுதான் இந்த மாதிரி தான் கண்டனம் பண்ணணும். அவருடைய சித்தாந்தத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவருடைய சித்தாந்தத்தை கண்டனம் பண்றது. அவருடைய சிஸ்டத்திலேயே உள்ளுக்குள்ள இறங்கி அது கண்டனம் பண்றதுதான் சரியான கண்டனம். அப்பதான் அந்த கண்டனம் அவ ஒத்துப்பான், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டான். இங்க இது நிரூபணம் பண்ண முடியாதுன்னு சொல்ற. விபுத்துவம் அசங்க அனவயவ சொப்பிரகாசத்தியான்னு இருக்கு. அந்த சொப்பிரகாசமா இருக்கிறதுனால என்ன? சொப்பிரகாசமா இருந்தால் சயோகம் சொல்ல முடியாதா? அது சரியா இல்லை. சாவயவம் ஹி வஸ்துத்வயம் அந்யோன்யம் சயுஜ்யதே சயுக்தஞ்ச சசங்கம் பவதி. அதான் சொன்னேன். ஒரு சயோகம் இருக்கணும்னா சாவயவமா இருக்கணும். அவயவங்கள் இல்லாத ஒரு வஸ்துவுக்கு சயோகமே சொல்ல முடியாது. அப்ப சயோகம் இருக்குன்னு சொன்னால் சசங்கம் அசங்கம் இல்லை. அதனால அசங்கத்துவ ஸ்ருதி அப்பிராமாணிகமா போயிடும் அர்த்தம். அப்பிரகாச ஸ்வப்பிரகாச வஸ்து துவய சயோகே சதி ஸ்வப்பிரகாசஸ்ய ஸ்வப்பிரகாசத்வாம்சோப்யர்த்தம் ஹீயேத. அப்படியா? அது என்னது?
ஆத்மா சொப்பிரகாசம். சொப்பிரகாசமான ஆத்மாவுக்கு ஒரு ஜடத்தோட சம்பந்தம் வந்தால் அந்த சொப்பிரகாச பதார்த்தத்தினுடைய ஒரு இடத்துல அந்த சொப்பிரகாசத்துவம் போயிடுமேன்னு கேட்கிறார். அது எப்படின்னு தெரியாது. அது ஒரு சரியான ஒரு இது இல்ல, ஒரு ஆர்குமெண்ட் சரியில்லை. அப்பிரகாச ஸ்வப்பிரகாச வஸ்து துவய சயோகே. அப்பிரகாசம்னா ஜடம், ஸ்வப்பிரகாசம்னா சுப்பிரகாசம், ஞானஸ்வரூபம். அப்ப ஞானஸ்வரூபமான ஒரு வஸ்து ஒரு ஜடத்தோடு சம்பந்தப்படுறதா இருந்தால் ஸ்வப்பிரகாசஸ்ய ஸ்வப்பிரகாசத்துவாம்சோக்கு அர்த்தம் ஹீயேதா. இந்த ஸ்வப்பிரகாச வஸ்துவினுடைய ஸ்வப்பிரகாசத்துவாம்சம் பாதி போயிடும் சொல்றார். க்ஷீர நீர சயோகே க்ஷீரகுணம் மாதுர்யார்த்தாம்ச க்ஷயவத். க்ஷீரத்துக்கும் நீரத்துக்கும் சயோகம் வந்தால் க்ஷீரகுணமாக ஆன மாதுரியம் பாதி போயிடுமோ இல்லையா? அது பாதி போயிடும்னா அது வந்து மிக்சிங் ஏற்படுறது. அந்த மாதிரி மிக்சிங் சொல்லி சொல்றாரு போல இருக்கு. சரி. ததா ஆத்மமன சயோகாதேவ ஞானோத்பத்தி நியமோப்பி அயுக்தா. ஆத்மமன சயோகத்தினால்தான் ஞானோத்பத்தி என்ற நியமம் தப்பு. ஏன்னா சுசுப்தோ மனசி உதீத பிரவிஷ்டே சதி ஆத்மன சுகானுபவோ அஜ்ஞானானுபவோப்யஸ்தி இதி பிரபுத்த ஸ்மரணா சுகமஹம் அஸ்வாப்சம் நகிஞ்சித் அவேதிஷம் இत्येवं ரூபாத் அனுமீயதே ஹி சோ அனுபவஸ்தன்மதே ந சித்யதி ததானீம் ஆத்மமன சயோகாபாவா. ஆத்மமன சயோகம் கிடையாதுன்றதுனால சுசுப்தியில இந்த அனுபவம் இருக்க முடியாதுன்னு இது தார்க்கிகால் என்ன சொல்லுவார்? சுசுப்தியில அந்த அனுபவம் இல்லைன்னு தான் சொல்லுவார். அகம் சுகம் அஸ்வாப்சம் அனுபவம் கிடையாதுன்னு சொல்லுவார். அப்ப எழுந்து வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஸ்மரிக்கிறது எப்படின்னு கேட்டா இது ஸ்மரணமே இல்லை, அது வந்து அனுமதின்னு சொல்லுவாங்க. அங்க கண்டனம் பண்ணணும். அந்த அனுமதின்னு சொல்ல முடியாது, அந்த அனுமானம் சரியா காமிக்க முடியாது உங்களாலன்னு கண்டனம் எல்லாம் இருக்கு. அப்படிதான் கண்டனம் பண்ணணும். இப்படி ஸ்ட்ரைட்டா கண்டனம் பண்ண முடியாது. கண்டனம் பண்றதா இருந்தால் அந்த வழியில் வரணும். சாதாரணமா தார்க்கிகள் வந்து சுசுப்தியில எந்த விதமான அனுபவமும் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இவர் கேட்கிறார், அந்த சுசுப்தியில எப்படி அந்த சுகானுபவத்தை எப்படி சமர்த்தனம் பண்றதுன்னு. வேதாந்த ரீதியில சிரமம் இல்லை. வேதாந்த ரீதியில ஆத்மா சுகஸ்வரூபமாக இருக்கு. சொப்பிரகாசமான சுகம் அந்த சுசுப்தியில பிரகாசிக்கிறது சொல்ல முடியும் நம்மளால. தார்க்கிக மதத்துல ஆத்மா சொப்பிரகாசம் இல்லை என்றதுனால ஏதாவது ஒரு ஞானம் அனுபவம் இருக்கணும்னா அந்த அனுபவம் ஜன்யமான அனுபவம் தான் இருக்கணும். அப்ப அனுபவத்தினுடைய உற்பத்தி சொல்லணும். உற்பத்தி சொல்லணும்னால் ஆத்ம மன சயோகம் வேணும். அது இல்லையேன்னு கேட்கிறார். நச்ச அனுபவ நாஸ்தி இது வாச்சியம். அனுபவம் வினா ஸ்மரணானுபவத்தே. சுசுப்தியில அந்த அனுபவமே கிடையாதுப்பான்னு சொன்னால் அப்ப எப்படி ஸ்மரணம் ஞாபகம் வருதே, அது எப்படி? அதனால அனுபவம் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி ஆகணும்னு அபிப்பிராயம். வாஸ்தவம் தான். கிஞ்ச ஞானஸ்ய உற்பத்தி நியமோப்யுக்தா நித்திய ஞானஸ்ய உற்பத்தி யோகா. ஞானம் நித்தியம் தானே, ஆத்மஸ்வரூபம் தானே, அதனால உற்பத்தின்னு சொல்ல முடியாது. நித்திய ஞானம் சைதன்யம் ஆத்மா இது வேதாந்த சித்தாந்தா. ஆத்மஸ்வரூபம் தான் ஞானம், அதுக்கு உற்பத்தியும் நாசமும் கிடையாது. வேதாந்த சித்தாந்தத்தை வச்சிருந்து தார்க்கிகாலே கண்டனம் பண்றார். அப்ப வேதாந்தத்தில் எப்படி அந்த அனுபவத்தை ஞானம் உற்பத்தி அந்த அனுபவத்தை எப்படி சமர்த்தனம் பண்றதுனால் விற்த்தியை வச்சுங்க. எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த கரண விற்த்தியில ஸ்வரூப ஞானத்துக்கு ஒரு பிரதிபலனம் ஏற்படுறது. அதனால ஞானம் உண்டாகிறது சொல்ல முடியாது, விற்பி தான் உண்டாகிறது, விற்பி ஞானம் கிடையாது. விற்பி என்றது அந்த கரணத்தினுடைய ஃபார்மேஷன். அது ஞானத்தை பிரகாசப்படுத்துறது, அவ்வளவுதான். அது ஞான பிரகாசப்படுத்துறது இல்ல, ஞானத்தை ஒரு ஆத்மஸ்வரூபமான ஒரு ஞானத்தை அதனுடைய பிரதிபிம்பம் ஏற்படுறதுக்கு ஒரு உபாதியாக நிற்கிறது. அவ்வளவுதானே தவிர ஞானத்துக்கு உண்மையா உற்பத்தி கிடையாது. அதனால என்ன சொல்றார்?
அனித்திய ஞானத்துல ஞானம் ஆத்மாவில் அனித்திய ஞானம் தான் இருக்குன்னு சொல்றது சரியில்லை காமிக்கிறார். அபிக சிருஷ்டே பிராக் மனசா அபாவேன ஈஸ்வரஸ்ய சிருஷ்டிக்கு சங்கல்போபி ந ஸ்யாத். ஈஸ்வரன் சங்கல்பம் பண்றாரு, அவருக்கு மனசு கிடையாது இல்லையா உங்க மதத்துல? அப்போ ஈஸ்வரன் எப்படி சங்கல்பம் பண்றார் கேள்வி வரும். நமக்கு எப்படின்னா, நமக்கும் நம்மளுடைய சம்பிரதாயத்திலையும் ஈஸ்வரனுக்கு மனசு கிடையாது. ந தஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதேதி ஸ்ருதே. காரியம்னா சரீரம், கரணஞ்ச இந்திரியங்கள். கரணம்னா இந்திரியங்கள், மனசும் கிடையாதுன்னு பிரசித்தம். ஈஸ்வரனுக்கு மனசு கிடையாது. அப்ப சங்கல்பங்கள் எப்படின்னு மாயாவிருத்தி, மாயையை வச்சு நிர்வாகம் பண்றோம். அது இவா ஒத்துக்கிறது இல்ல. அப்ப ஈஸ்வரனுக்கு எப்படி சிருஷ்டி சங்கல்பம் எப்படி வந்தது? அப்ப தார்க்கிகால் என்ன சொல்லுவார்? அது வந்தது கிடையாது, நித்தியம், நித்திய ஞானம். நித்தியம் நித்தியமா இருந்தால் அதுக்கு மேல என்ன சொல்லணும்? நித்தியமா இருந்தால், அந்த சங்கல்பம் நித்தியமா இருந்தால் எப்பொழுதும் சிருஷ்டி இருக்கணுமே, அது இல்லையே, அதனால இது சரியில்லைன்னு சொல்லலாம். சிருஷ்டி சங்கல்போபி நஸ்யா. சிருஷ்டே சங்கல்ப பூர்வகத்துவ சிரவணாத் சங்கல்பாபாவே சிருஷ்டிரேவ நஸ்யா. சங்கல்பம் வேண்டாம் சொன்னால் சிருஷ்டியும் இருக்காது. தஸ்மாத் மனோஜன்யம் இவ மாயாஜன்யம் அபி ஞானம் அஸ்தி இது மனோவருத்திரேவ ஞானம் இது நியமோபி நயுக்தா. மனோஜன்யம் இவ மாயாஜன்யம் அபி ஞானம் அஸ்தி. தஸ்மாத் மனோஜன்யம் இவ மாயாஜன்யம் அபி ஞானம் அஸ்தி இது மனோவருத்திரேவ ஞானம் இது நியமோபி நயுக்தா. இது என்ன சொல்றார்? அது என்னமோ தப்பு இருக்கு. ஞானாபாவ அஜ்ஞானம் இத்தியர்த்த அயுக்தம். அஜ்ஞானம்னா என்ன? ஞானத்தினுடைய அபாவம் தான் அஜ்ஞானம் தார்க்கிகால் சொல்லுவார். அதுவும் அயுக்தம். என்ன காரணம்? ஞானாபாவானாம் ஆனந்தியாத் அஜ்ஞானஸ்ய ஏகத்வாத். அஜ்ஞானம் ஒண்ணு, ஞானாபாவங்கள் அனந்தமா இருக்கு, அசங்கியாகமா இருக்கு. அதனால ஞானமும் அஜ்ஞானாபாவமும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. அஜ்ஞானமும் ஞானாபாவமும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்ப அஜ்ஞானம் ஒண்ணுன்னு எப்படி கிடைச்சது? அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் ஸ்ருதினாலயா? சரியா? அஸ்து. அஜ்ஞோகம் அஸ்மி அஜ்ஞான அனுபவ தரிசனா. வேதாந்தத்திலையும் அந்த அஜ்ஞான நானாத்துவவாதம் இருக்கு. அஜ்ஞானம் ஒண்ணு என்ற பட்சம் எல்லோரும் ஒத்துக்கிறது ஒண்ணும் கிடையாது. அஜ்ஞோகம் அஸ்மி அஜ்ஞான அனுபவ தரிசனா. அகம் அஜ்ஞா அனுபவம் இருக்கு. இது ஞானாபாவம் தான் இங்க தெரியறதுன்னு சொல்ல முடியாது. அது பெரிய ஒரு ஆர்குமெண்ட். அது சரியான ஒரு விஷயம். அது சொல்லணும்னா கொஞ்சம் விசேஷமா தான் சொல்லணும். அஜ்ஞானம், அகம் அஜ்ஞா என்ற அனுபவத்தை ரொம்ப சூக்ஷ்மமா இத அனாலிசிஸ் பண்றதா இருக்கு. பழைய கிரந்தங்கள்லயே இருக்கு, பஞ்சபாதிகா விவரணத்திலேயே இருக்கு. அஜ்ஞோகம் அஸ்மி இது அஜ்ஞான அனுபவ தரிசனா கடஜானாபாவான் அகம் இத்தியாதி அனுபவாபாவா. கடஜானாபாவான் அகம் நமக்கு அனுபவம் இல்லை, கடத்தே தெரியாதுதான். கட விஷயக அஜ்ஞானவான் அகம், அப்படிதான் நமக்கு அனுபவம். கடஜான அபாவவான் என்ற அனுபவம் இல்லைன்னு இவர் சொல்றார். ததா அபாவாத் பாவோத்பத்திரித்யப்பி அயுக்தம். அபாவத்திலிருந்து பாவம், பாவ பதார்த்தங்கள் வர்றது என்றது அசத்காரியவாதம். அந்த அசத்காரியவாதத்தை தார்க்கிகால் ஒத்துண்டிருக்கார். அதை விமர்சிக்கிறார். அது சரியில்லை. காரணம் ஹி காரியாத்மனா பரிணாமமானம் திருஷ்யதே. காரியம்னா என்ன? காரணத்தினுடைய பரிணாமம் தான் காரியம். பரிணாமமானம் திருஷ்யதே. மிருதோ கடாத்மனா தந்தூனாம் பட்டாத்மனாக பரிணாம தரிசனா. மிருத்து கடாத்மனா பரிணமிக்கிறது, தந்துக்கள் பட்டாத்மனா பரிணமிக்கிறது. இப்படிதான் லோகத்தை தெரியறது. எத்வா ரக்தஸ்ய க்ஷீராத்மனா க்ஷீரஸ்ய தத்யாத்மனாக பரிணாம தரிசனா. இது எங்க தெரியும்? ரத்தம் க்ஷீராத்மனா பரிணமிக்கிறதா? அதெல்லாம் தப்புதான்.
ക്ഷീരസ്യ ദധ്യാത്മന പരിണാമം ஓகே. ஆனா ரத்த தாது அந்த கோவினுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ரத்த தாது அதுதான் க்ஷீரமா பரிணமிக்கிறது என்றது சயின்டிபிக்கலி சரியான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. एवं कारणभावोऽपि कार्यात्मना परिणमेत अवश्यम् सद्ययुक्तम्. कारणम् अभावोऽपि कारणமான அபாவம் காரியாத்மனா பரிணமிக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? அபாவத்துக்கு பரிணாமம் வராதே, அதனால அது அயுக்தம்னு காமிக்கிறார். यदि अभावस्य भावात्मना परिणामः न हि शशशृङ्गादिर अभाव पदार्थः घटादि भावात्मना परिणमेत. ஏன் வரக்கூடாதான்னு கேட்கிறார். அபாவத்துக்கு பாவரூபமாக பரிணமிக்க முடியும்னால் ஒரு சசசுருங்கத்துக்கும் பல விதமான பரிணாமங்கள் வரட்டுமே, வர முடியாது என்றதுனால பரிணாமம் என்றது எல்லா இடத்துலயும் நடக்காது. பாவ பதார்த்தத்துக்கு தான் பரிணாமம் வரும், அபாவத்துக்கு பரிணாமம் வராது. அதனால அஜ்ஞானத்தை பாவ பதார்த்தமாக ஒத்துக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் இங்க தேவைப்படுற விஷயம். அதுதான் किंच कार्यस्य कारणात्मकत्वात् कारणाद अनन्यत्वம். காரியம் காரணாத்மகமா இருக்கு, அதனால காரணாத அனன்யத்துவம் சொல்றது இல்லையா? தது அனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதித்யா. அனன்யத்துவம் व्यतिरेकेण अभावः, சுதந்திரமா இல்லைன்னு அர்த்தம். என்ன காரணம்? காரியस्य காரணாத்மகத்வா, காரியத்துக்கும் காரணத்துக்கும் தாதாத்மியம் சொல்றதுனால அனன்யத்துவம் கடசிய மிருதாத்மகத்வான் மிருதனன்யத்துவ தரிசனா. மிருத்தை விட்டு கடத்தினால நிற்க முடியாது. ததச்ச அபாவாத் உதிதஸ்ய காரியஸ்ய घटादेः அபாவாத்மகத்வான் அபாவாத் அனன்யத்துவம் ஏவ பவேத். இப்ப கடம் ஒரு அபாவத்திலிருந்து வந்ததா இருந்தால் அந்த அபாவம் தானே காரணமாச்சு. அப்போ அபாவத்திலேயே அது சேரணும். அதுக்கு ஒரு பாவ பதார்த்தமா அதை ஒத்துக்க முடியாத போயிடும். அபாவாத் உதிதஸ்ய, அபாவத்திலிருந்து வந்த வஸ்துவுக்கு அபாவத்துவம் தான் இருக்கணும், பாவத்துவம் இருக்க முடியாது. சர்வமபி காரியஜாதம் சூன்யமேவஸ்ய. அதனால ஒரு சூன்யத்துல போய் சேரும் எல்லாமே. அதனால சூன்யவாத பிரசஜ்யேத தவா. சரி, இதோட நான் இன்னைக்கு பூர்த்தி பண்றேன். நமஸ்காரம்.